राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। सद्गुरुनाथ महाराज की जय। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः, गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। कलये सुन्दराकार सदैक प्रियदर्शनम्, अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम्। मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपातं वनमालाधारिणं, प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं प्रेमिकवरदम् आश्रये। या कृष्णसङ्गमसुखं सुलभं सखिभ्यः, प्रीता प्रयच्छति दुर्लभमीश्वरान्, प्रेमप्रवाहभरितां श्रुतकामधेनुं, तां राधिकां मम गुरुं शरणं प्रपद्ये। देहेन्द्रियमनोबुद्धिप्रेरक सर्वसाक्षिण श्रीपतिं करुणासिन्धुं, श्रीकृष्णं भावये सदा। मुरलीनिहितकराब्ज तरळीकृतगोपलोकहृदयाब्ज, विरळीकरोतु दुःखम् वृन्दावनचारि मञ्जुळं तेजः। यत् पादपद्मधूलिलाभः महतो महान् लाभः, तत् नित्यम् आश्रयामि स्वाश्रितकल्पध्रुवं कृष्ण। कोटिकन्दर्पलावण्य मोहित अखिलमानसं, वल्लभी वल्लभं वन्दे भक्तानां कामितार्थम्। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं, यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। कस्तूरितिलकं ललाटफलके वक्षस्थले कौस्तुभम्, नासाग्रे नवमौक्तिकं करतले वेणुं करे कङ्कणम्। सर्वाङ्गे हरिचन्दनं च कलयन् कण्ठे च मुक्तावळि, गोपस्त्री परिवेष्टितो
जयते गोपालचूडा यो अन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्ता सञ्जीवयत्तकिल शक्तिधरस्वधाम्ना अन्यांस्तहस्तश्चरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। गोपिका जीवनस्मरणम् गोविन्द जानकीकान्तस्मरणम् राम राम। जय बोल सद्गुरुनाथ महाराज की। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய ஒரு பரிபூர்ண கிருபா கடாட்சம், கருணையே சித்கன ஸ்வரூபமா இருக்கக்கூடிய குருநாதருடைய ஒரு பரம அனுக்கிரகம் இந்த சாதுக்கள்லாம் கூடியிருக்கும். இந்த ஒரு சத்சங்கம் கிடைச்சது அப்படிங்கிறது பகவானோட ஒரு பரம கிருப. அவன் நம்ம மேல வர்ஷிச்ச ஒரு காரியம். கோட்டி ஜன்ம புண்ணியம், எத்தனையோ புண்ணியம் பண்ணிருக்கலாம் ஜென்ம ஜென்மாந்தரமா. அந்த புண்ணியம் பண்ணின பலனா சொர்க்காதி சுகங்கள் லபிக்கலாம். இகலோகத்திலையும் சௌக்கியமா இருக்கலாம், பரலோகத்திலையும் பரம சௌக்கியமா இருக்கலாம். நக்ன சத்தியம். ஆனா சத்சங்க பாக்யம் அப்படிங்கிறது கிருஷ்ண கிருப, பகவானுடைய ஒரு பரிபூர்ண கட்டாட்சம், குருநாதருடைய ஒரு கிருப்பையும் அனுகிரகமும் இல்லாம லப்யமே ஆகாது. சொர்க்காதி பரியந்தம் கிடைக்கும். ஆனா சத்சங்கத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கணும் அப்படின்னு தோன்றது பகவானுடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகம், குருவோட ஒரு கட்டாட்சம். சாதுக்கள் எத்தனையோ பேர் லோகத்துல இருக்காங்க இல்லையா? நிறைய இருக்கா. அங்கங்க பார்த்தா ஆசேது ஹிமாச்சலம் முழுக்க சாதுக்கள். ஆனா அந்த சாதுக்களை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிற புத்தி தான் நமக்கு இல்லை. சாதுக்கள் அப்படி வசந்தவது லோகஹிதம்னு அப்படி லோகம் ஹிதம் பண்றதுக்கோசரமே லோகம் முழுக்க அப்படி சஞ்சாரம் பண்ணக்கூடியவர்கள் சாது. அப்பேற்பட்ட சாதுக்களை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம புத்திக்கு இதுவரைக்கும் இன்னும் எட்ட. நம்ம பக்கத்திலேயே சாது இருப்பார், நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம கிரகத்தோடைய நம்மளா சேர்ந்து பழகி கிரகத்தோடையே இருப்பார் சாது. நம்மளோட ஒரு துர்பாகியம் அவர் புரிஞ்சுக்க முடியாது. அப்படிதானே இருந்தான் பிரகலாதன், கர்ப்பஸ்ரீமானா இருந்தவன். அப்படி நாரதர் இவன் என்னை சேர்ந்தவன் அப்படின்னு கயாதுவோட கர்ப்பத்தில் அப்படி பிரகலாத ஆழ்வார் இருக்கிற போதே அவன் அப்படி ஆட்கொண்டார் நாரதர். அப்பேற்பட்ட பரம பாகவதோத்தமனா இருந்தான், பரம சாதுவா இருந்தான் பிரகலாதன். கூடவே ஹிரண்யகசிபு கூட தானே இருந்தான். ஆனா ஹிரண்யகசிபு புரிஞ்சுட்டான பிரகலாதன். பேர்பட்ட சாது புத்திரனா வந்து அப்படி பிறந்திருக்கான். அப்பேற்பட்ட அந்த பிரகலாதனுடைய ஒரு மகிமை ஹிரண்யகசிபுக்கு தெரியலையே, கூடவே இருந்தானே. அப்படி பிரகலாதனால வரக்கூடிய ஒரு லாபம் என்ன அப்படிங்கிறது ஹிரண்யகசிபுக்கு புரிஞ்சுதான், புரியலையே. அதே மாதிரிதான் இருந்தார் அக்ரூரர். கம்சனுடைய சபையில கம்சன் கூடயே இருந்தவர். ஆனா அக்ரூருடைய ஒரு பிரபாவம், அவருடைய ஒரு மகாத்மியம் கம்சனுக்கு புரிஞ்சுதா அப்படின்னா இல்லையே, கம்சனுக்கு புரியல. அதே மாதிரி இருந்தவர் விதுரர், பெரிய மகாத்மா, அத்தியந்த கிருஷ்ண பக்தர் விதுரர். கௌரவாதிகள்லாம் அவளை புரிஞ்சின்றாளா அப்படிங்கறது பார்த்தா நக்ன சத்தியமா இருக்கு. அப்படி துரியோதனுடைய சபையில வேஷி புத்திரன் அப்படின்னு அவமானப்படுத்தி அனுப்புறான் துரியோதனன் விதுரர்.
பேர்பட்ட சாது அவர் கூட இருந்தார் விதுரர். ஆனா துரியோதன் அவரை புரிஞ்சுக்கலையே. பேர்பட்ட மகாத்மா, தன்னுடைய ஒரு வீடு குடிச வீடா இருந்தாலும் அந்த வீட்டுல பகவான் ஏறி அவருக்கு அனுகிரகம் பண்ற அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு பரம சாதுவா இருந்தவர் விதுரர். மகாபாரத யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னால பிரபு சங்கல்பம் பண்ணினான், இப்படி யுத்தம் நடத்தணும் தீர்மானம் ஆயிடுத்து. அப்ப பகவான் ஒரு தூது போற வியாஜமா அப்படி வரான். பாண்டவாள்டேந்து அந்த ஒரு மெசேஞ்சரா பகவான் தூதனா அப்படி வரான் துரியோதனாதிகள். அப்படி நடந்து வரான் துரியோதனுடைய அந்த ஒரு வீதியில. அழகா அந்த வீதியெல்லாம் அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான் துரியோதன். அப்படி கூட விதுரரும் நடந்துட்டு வரார். என்ன ஒரு பரம பாக்கியம். அப்படி நடந்துட்டு வரார் விதுரர், கூட கிருஷ்ணன் அப்படி கூட நடந்து போயிட்டு இருக்கார். அப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கான் துரியோதனன். மாட மாளிகை எல்லாம் பார்த்தா அப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கான். அப்படி ஒவ்வொன்னா கேட்டுட்டே வரான். இது யாரோட வீடு, இது யாரோட வீடு, இது துரியோதன் வீடு, இது துச்சாதனன் வீடு, இது துச்சதன் வீடு அப்படின்னு ஒவ்வொன்னா விதுரர் சொல்லிண்டே வரார். அப்படி பகவான் ஒவ்வொன்னா அப்படி கண்ணால பார்த்து கட்டாட்சம் பண்ணிட்டே வரான். அப்படி இந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கம் ஒரு குடிச வீடு, இதுக்கு நேர் மாறா இருந்தது அந்த வீடு. ஒரு பாழடைஞ்ச குடிச அப்படி காமிச்சு அதை பார்த்துட்டு கேட்கிறான் பிரபு, இது யாரோட வீடு அப்படின்னு விதுரனை பார்த்து கேட்கிறான். அப்ப விதுரன் சொல்றார், இது கோபாலனோட வீடு. துரியோதனன் வீடு துச்சாதனன் வீடுன்னு சொல்லிட்டு விதுரரை பார்த்து, விதுரர் இருந்த அந்த வீட்டை பார்த்து கேட்கிறான் பிரபு. அப்ப விதுரர் சொல்றார், இது கோபாலனோட வீடு. அப்ப பிரபு ஆசைப்படுறான், எனக்கும் இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கா. அப்ப என்ன பண்றான் பிரபுன்னா, விதுரரை சந்தோஷப்படுத்துற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போய் அவருக்கு அனுகிரகம் பண்ணி அவர் கொடுத்த விருந்த ஏத்துந்தான் பிரபு. அப்பேற்பட்ட மகாத்மா, அப்பேற்பட்ட சாது எந்த ஒரு வீட்டுல குடிச வீடா இருந்தாலும் பகவான் அவர் பண்ணின பக்திக்கு, அந்த பிரேம பக்திக்கு ஒரு அடையாளமா வீட்டிலேயே பூந்து அப்படி ஒரு ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கினா இல்லையா பிரபு, அந்த வீட்டை கூட விட்டுட்டு போறதுக்கு துணிஞ்சவர் விதுரர். பரம வைராக்கிய சம்பன்னர், திருட வைராக்கிய சீலனா இருந்தவர். அப்பேற்பட்ட விதுரர் கௌரவாதிகள் கூட இருந்தார். ஆனா கௌரவாள் புரிஞ்சின்றானா, அவர் புரிஞ்சுக்க. தாசி புத்திரன் அப்படின்னு ஏளனம் பண்ணி விதுரர் வெளியில அனுப்பிச்சானே, அதனால யாருக்கு நஷ்டம் வந்ததுன்னா விதுரருக்கு இல்ல, துரியோதனுக்கு தானே நஷ்டம் வந்தது. அப்ப கூட இருப்பா சாதுக்கள், அவளை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. கூட இருந்தும் சம்சாரிகள் சாதுக்களை அப்படி புரிஞ்சுக்காம இருக்கா இல்லையா. அப்படி புரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலே என்னன்னா, அவளுக்கு இந்த ஒரு சத்சங்கம் அப்படிங்கிறது உபயோகப்படாம போயிடுறது. அதை எப்படி உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுது. ஏன்னா சாதுக்கள் இருந்தாலும் பகவானுடைய ஒரு கிருபை அப்படிங்கிறது வேணும். அது இருந்தாதான் அந்த ஒரு சிந்தனை வரும். அந்த பகவானுடைய ஒரு கிருபை அப்படிங்கிறது இருந்தாதான் சத்சங்கம் அப்படிங்கிறது பிரயோஜனமாகும். சாதுக்கள் எல்லாம் உபயோகப்படுத்திக்கிறார். எதற்கு சாதுக்கள் எல்லாம் இப்ப பார்த்தோம்னா நிறைய எல்லாரும் அப்படி சாதுக்கள் எல்லாம் உபயோகப்படுத்திக்கிறானே, சாதுக்கள் என்ன அப்படின்னு புரியாமலேயே சாதுக்கள் எல்லாம் உபயோகப்படுத்திக். எதற்கு சாதுக்களை இதுக்குதான் உபயோகப்படுத்தணும், வேற எதுக்கும் உபயோகப்படுத்தக்கூடாது. கிருஷ்ண கதா, எங்கேயாவது சாதுக்கள் பகவான் கதை சொல்றாளா, பாகவதம் கதை சொல்றாளா? அவாதான் சாதுக்கள்லாம் யாருன்னா, எங்க பகவத் கதை நடக்கிறதோ, எங்க சாதுக்கள் கீர்த்திதவ்யான அப்பேற்பட்ட பகவானோட புகழ சதா சர்வமும் அனவரதமும் அந்யதா வேற சிந்தனை இல்லாம ஜாகிரத் சொப்ன சுஷுப்தியாதின்னு சர்வ அவஸ்தையிலையும் சர்வ தேசத்திலையும் சர்வ காலத்திலையும் அனவரதமும் பகவத் சிந்தனையாவே இருக்கா இல்லையா. அப்பேற்பட்டவர் தான் சாதுக்கள். அப்ப ஒன்னா கிருஷ்ண கதை கேட்கிறது, இல்ல பகவானுடைய கதையெல்லாம் சொல்றது. அப்படி சொல்லவரெல்லாம் இருக்கிறாளே அவளுக்கு பேரு தான் சாதுக்கள். லோகத்துல இருக்கவா எல்லாரும் சாதுக்கள் தான். அவ எல்லாரும் சாதுக்கள் லிஸ்ட்ல அப்படி சேர்த்துட முடியாது. டெய்லி நமக்கு எல்லாம் வந்து அமாவாசை தர்ப்பணம் பண்ணி வைக்கிறாளே சாஸ்திரிகள், அவரும் சாதுதான்.
வியாக்கரணம் அப்படின்னு பெரிய படிப்பெல்லாம் படிச்சு பண்டிதனா இருக்கானே அவனும் சாது. வாழ்க்கையில பொய்யே சொல்லாம ஹரிச்சந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய பரம சத்தியசந்தர்கள் இருக்காளே அவளும் சாதுக்கள் தான். சிஷ்டாச்சாரர்கள் இருப்பா. அப்படி மடி ஆச்சாரம்னு காத்தாலேந்து சாயந்தரம் வரைக்கும் சிஷ்டத்தோடையும் அப்படி ஆச்சாரத்தோடையும் யார் யாரெல்லாம் இருக்காளோ அவளும் சாதுக்களோட சேர்த்து. அப்படி நீதி தவறாத உத்தமர்கள் அப்படிங்கிறோமே அவளும் சாதுக்களோட சேர்த்து. எல்லாரும் சாதுக்கள் தான். இவாளும் சாதுக்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. யோகாபியாசம் பண்றாள். அஷ்டாங்க யோகம் பண்ணி யம நேம ஆசன பிராணாயாம தாரண பிரத்யாகார சமாதின்னு அப்படி அஷ்டாங்க யோகம் பண்ணி அபியசிச்சு வராளே அவளும் சாதுக்கள் தான். ஆத்ம விசாரம், ஆத்மா வேற சரீரம் வேற அப்படின்னு உட்காந்து ஆத்ம விசாரம் பண்றா இல்லையா அவளும் சாதுக்களோட சேர்த்து. நான் மோட்சத்துக்கு போனோம்னு அப்படி முமுட்சுவா இருக்காளே, யார் யாரெல்லாம் முமுட்சுவா இருக்காளோ அத்தனை பேரும் சாதுக்களோட சேர்த்து. என் சன்னியாசி கூட ஒரு சாதுவோட சேர்த்துதான். எல்லாரும் சாதுக்கள் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப சொன்னோமே இந்த கிரைட்டீரியா சாஸ்திரிகள்ல இருந்து ஆரம்பிச்சு சன்னியாசி வரைக்கும் அத்தனை பேரும் லோகத்துல சாதுக்கள் தான். ஆனா அதுக்கெல்லாம் சத்சங்கம் அப்படின்னு பேர் இல்லை. இப்ப நம்ம சொன்ன எல்லாத்துக்கும் சத்சங்கம் அப்படின்னு ஒரு பேர் அதுக்கு கொடுத்துருங்க. அங்க எப்படி இருக்கணும்னா பகவானுடைய ஒரு நாமத்தை கீர்த்தனம் பாடணும். கிருஷ்ணா முராரே கேசவ முராரே மாதவா ஹரே முகுந்தா கோவிந்த முராரே. இது பாடணும். அதுதான் சத்சங்கம், அதுதான் சாதுக்கள். சஜ்ஜன சங்கே சாதுகதா, துர்ஜன சங்கே கிராமகதா, சஜ்ஜன சங்கே ராமகதா, சஜ்ஜன சங்கே ரவிநந்தினின்னு அப்படி சாதுக்கள் எங்க இருக்காளோ சதா சர்வமும் நாம கீர்த்தனம். அப்படி இல்லைன்னா கதாஸ்ரவணம். பகவானுடைய கதை யாராவது எடுத்து சொன்னா அங்க உட்கார்ந்து கேட்கறது. அது சாதுக்களுடைய ஒரு லட்சணம். இல்லைன்னா பகவத் கதா பிரவச்சனம். இப்படி இருக்கக்கூடியவாருக்கு தான் சாதுக்கள் பேர். அடியார்கள் பல பேர் ஒன்னா சேர்ந்து ஒன்னா பகவானுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்றது, இல்லைனா கதா பிரவச்சனம் பண்றது, இல்லைனா கதா ஸ்ரவணம் பண்றது. ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. ஒன்னாவா என்ன பண்ணுவான்னா கேட்பா. ஸ்ருண்வந்தி காயந்தி. அப்படி யாரும் சொல்றதுக்கு இல்லையா இவ தன்னைத்தானே அப்படி பகவானுடைய கீர்த்தனத்தை அப்படி சுயமா பாட வேண்டியது. இல்லைன்னா கதா பிரவச்சனம் பண்ணி அதை யாராவது சொல்லும்படி கேட்க. அப்போ ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. அப்படி இருக்கு சாதுக்களுடைய ஒரு லட்சணம். இந்த மாதிரி இருந்தாதான் அதுக்கு பேரு சத்சங்கம் பேர். பாக்கி மேல சொன்ன அதற்கெல்லாம் அப்படி சத்சங்கம் அதுக்கு பேரு கிடையாது. அதனாலதான் அழகா பகவானா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகாதச ஸ்கந்தத்துல உத்தவனுக்கு ஒரு சத்சங்கம்னா என்ன, அதனோட ஒரு வைபவத்தை அத்தியுதமா புரிய வைக்கிறான் பிரபு பகவான் உத்தவன். ஏகாதச ஸ்கந்தம் அப்படி பாகவதம் முழுக்க ஸ்ரீமத் பாகவதம் பிரத்யக்ஷா கிருஷ்ண ஏவகின்னு ஏகாதச ஸ்கந்தத்திலே பிரதம ஸ்கந்தத்திலேருந்து ஆரம்பிச்சு துவாதச ஸ்கந்தம் வரைக்கும் அப்படி பகவானுடைய ஒவ்வொரு அங்கமா இருக்கு. கேசத்திலேருந்து அப்படி பாதத்திலேருந்து ஆரம்பிச்சு சீர்ஷம் வரைக்கும். அதுல அப்படி தசமஸ்கந்தம் சிரஸா இருந்ததுன்னா அந்த சிரஸுக்கு மேல ஒரு ரத்ன மகுடம் படிச்சு டைமண்ட் ஸ்டட்டட் கோல்டன் கிரவுங்கிறோமே அதுதான் ஏகாதச ஸ்கந்தம். அழகான ஒரு ரத்னமயமான ரத்ன கடிதமான ஒரு ஸ்வர்ண கிரீடம் ஏகாதச ஸ்கந்தம். அப்படி எடுத்து 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 உபதேச சாரமா கொடுத்திருக்கான் பிரபு உத்தவன். என்ன சொல்றாருன்னா ந சாதயதி மாம் யோகः ந சாங்க்யம் தர்மயேவ ச ந ஸ்வாத்யாயஸ்தபஸ்த்யாகோ ந இஷ்டாபூர்த்தம் ந தக்ஷிணா व्रतानि यत् यत् छन्दांसि तीर्थानि नियमायमा यथा वरुन्दे सत्सङ्गः
சர்வசங்கா போஹிமா. அப்படி சத்சங்கத்துடைய ஒரு சாரத்தை எடுத்து கொடுத்துட்டான் பிரபு உத்தவ சுவாமி. ந சாதயதி மாம் யோகः ந சாங்கியம் தர்ம ஏவ ச ந ஸ்வாத்யாயஸ்தபஸ்த்யாகः நேஷ்டாபூர்த்தம் ந தட்சிணா. நீ என்ன வேணாலும் பண்ணு உத்தவா, சத்சங்கம்தான் என்ன சாதிச்சு கொடுக்கும். என்ன பிரயாசம் வேணாலும் பண்ணு. உத்தவனை பார்த்து சொல்றான், உத்தவா சத்சங்கம் இருக்கே, அந்த சத்சங்கம் தான் உனக்கு என்ன சாதிச்சு கொடுக்கும். அடிச்சு பேசுறான் பிரபு தம்பி. ந சாதயதி மாம் யோகः. நீ யோகம் பண்ணு, அஷ்டாங்க யோகம் பண்ணு. அப்படி ஆசன சித்தி வந்து யமனியமங்கள்லாம் பண்ணி, பிராணாயாமம் பண்ணி, பிரத்யாகாரம் பண்ணி, தாரண பண்ணி, தியானம் பண்ணி, கடைசியில சமாதி அவஸ்தைக்கே போயே. அதனாலதான் பிரபு ஆளாக மாட்டார். ந யோகம், நிறைய தானம் பண்ணு, எக்கச்சக்கமா தானம். நிறைய சொத்து இருந்தாலும் சரி, அப்படி நிறைய சொத்து முழுக்க அப்படி அள்ள அள்ள குறையாம இருக்கு. அதை வச்சு நிறைய நீ தானம் பண்ணு, அதனால நான் சந்தோஷப்பட மாட்டேன். நிறைய தர்மம், தபஸ், என்ன வேணாலும் ஹிரண்யகசிபு பண்ணாலும் தபஸ் விட. அப்படி தபஸ் பண்ணு, நீ ஆத்ம விசாரம் பண்ணு. நீ பெரிய சன்னியாசியா இருக்கலாம், இதுக்கெல்லாம் நான் சுலபனாவேன்னு நினைக்காதே உத்தவா. சர்வ சுலபனா, அப்படி ஒண்ணுமே இல்லாம அனாயாசேன லகுவா என்னை யார் அப்படி ஆகர்ஷிக்க முடியும்னா சாதுக்கள். சத்சங்கத்துக்கு அப்படி நான் வசப்பட்டுவன், சாதுக்களுக்கு நான் வசப்பட்டவன். ந சாதயதி மாம் யோகः. அஷ்டாங்க யோகம் பண்றவாளை விட, சந்நியாசிகளை விட, கர்ம நிஷ்ணாதர்களா, கர்ம ஜட்டர்களா, அப்படி கர்மானுஷ்டானமே பெருசுன்னு உட்கார்ந்து இருக்கா இல்லையா, அப்ப அத்தனை பேரையும் விட வேறு ஏதோ ஒரு சாதுக்களை மனசுல வச்சுதான் பிரபு இந்த மாதிரி பேசுறானோ அப்படின்னு நமக்கு இப்ப தோன்றும். இத்தனை பேரை சொல்றானு, இவாள்லாம் பெரிய சாதுக்கள் இல்லையா? அஷ்டாங்க யோகம் பண்றவர்கள், சன்னியாசிகளோட ஒரு பெரிய சாது. என்ன சொல்றான்? வேற ஏதோ சாதுக்கள் அப்படி மனசுல வச்சுட்டு பகவான் அப்படி ஒரு சத்சங்கத்தை பத்தி நான் சத்சங்கத்தாலதான் கிடப்பேன். ஏன்னா வேற ஏதோ மனசுல இருக்கு போது, இதனாலெல்லாம் நான் அகப்பட மாட்டேன். நீ யோகம் பண்ணு, தபஸ் பண்ணு, சரியாசியாரு, ஆத்ம விசாரம் பண்ணு, ஆனா இதனாலதான் நான் அகப்பட மாட்டேன் அப்படின்னு பகவான் சொன்னான்னா வேற ஏதோ ஒரு சாதுக்களை அப்படி மனசுல வச்சுட்டு இருக்கான். பகவான் வாயிலிருந்து ஒரு வார்த்தை சும்மா வராது. அப்ப யார் அந்த சாதுக்கள்? பகந்தோ நாமானி பிரமத பர சிந்தௌ நிபதிதா ஸ்மரந்தோ ரூபம் தே பரத கதயந்தோ குணகதா. இப்படிதான் இருக்கணும் சாதுக்கள். யாரு அந்த சாதுக்கள்? பிரபு சொல்றான். படந்தோ நாம பிரமத பர சிந்தௌ நிபதிதா ஸ்மரந்தோ ரூபம் தே வரத கதையந்தோ குணகதா. என்ன பண்றா சாதுக்கள்? படந்தோ நாமானி பிரமத பர சிந்தௌ நிபதிதா. எங்காவது ஒரு பஜனை, சீதாபதே ராமா, அது போதும். அந்த ஒரு வாக்கை யாராவது கேட்டுட்டாள்னா அவனால அந்த க்ஷணம் அந்த இடத்துல சாதுக்களால இருக்க முடியாது. படந்தோ நாமானி, சதா சர்வமும் பகவன் நாம கீர்த்தனம் தான் வாழ்க்கை. சீதாபதே ராமா ಶ್ಯಾಮಳ ಕೋಮಳ ರಾಮ ವೇದಾಗಮನುದ ವಿಮಲ ಚರಿತ್ರ வாதாத்மஜ பிரிய ராமா. இப்படி பாடிட்டு இருப்பான். படந்தோ நாமான். அப்புறம் எப்படி? நான் பகவன் நாமா ஒண்ணுதான் சதா சர்வம் அனவரத்தம்
ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த அவஸ்தாகட்டும், ஜாக்கிரதாகட்டும், சொப்னாகட்டும், சுஷ்டி ஆகட்டும், பகவன் நாமாவை தவிர பகவன் நாமாவை சங்கீர்த்தனம் பண்றதுல ஒரு க்ஷணம் அவன் அந்த பக்கம் மாறி இருக்க மாட்டான். பட்டந்தோ நாமான், அந்த பஜன ஆனந்த சாகரம் இருக்கே அதுல அப்படியே தளச்சு இருக்கக்கூடியவர்கள் அந்த சாதுக்கள். ஸ்மரந்தோ பிரமத பர சிந்தோ நிமதிதா நிபதிதா. அப்படி யாராவது அங்க உட்கார்ந்து நாமகீர்த்தனம் பண்ணினா போதும், கிருஷ்ணன் வந்தே அப்படி அங்க ஆரம்பிச்சுட்டா போதும், இவாளால உட்கார முடியாது. அவ அப்படி அந்த பாட்டை ஆரம்பிச்சாலே போதும், இவாளுக்கு அந்த மாதிரி ஒரு மதம் வந்துடும். பிரமத பர சிந்தௌ பதிதா நிபதிதா. அப்படி அந்த பஜன ஆனந்த சாகரம் இருக்கு இல்லையா, அந்த சாகரத்துல அப்படி மக்னமாயி அதிலேயே திளைச்சு இருக்கக்கூடியவர்கள் இந்த சாதுக்கள். படந்தோ நாமானி, நாமாவை கீர்த்தனம் பண்றச்சே ஒரு முழுசா பாடணுங்கிறது ஒரு அவசியம் இல்லை. அங்க யாராவது உட்காந்து அப்படி பகவான் நாமாவை சொல்ல ஆரம்பிச்சா ஒரு தீன தயாளோ, அப்படி மனிதர்கள் அப்படி தீனதயாளோ அப்படி ஆரம்பிச்சா போதும், இவளால உட்கார முடியாது. அப்படி நாமாவை கீர்த்தனம் பண்ற அந்த ஒரு க்ஷணம் போரும். பிரமத பர சிந்தௌ நிபதிதா. அதுல அவளால எந்துக்கு வர முடியாது, பரமதுல்லம். அப்படி சம்சார சாகரத்துல அப்படியே வீழ்ந்து உழண்டு கிடக்குமே, பல துக்கங்களா அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதான நக்ன சத்தியம். சம்சாரம் சம்சாரம்னு சாரமே இல்லாத ஒரு விஷயத்த அதுல சம்சாரம் தான் இருக்கிறது, முழுசா கூட இல்லை. அந்த ஒரு சம்சாரத்துல போய் அப்படி மாட்டிண்டு இந்த ஜன சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு பஜனானந்த சாகரத்துல அப்படி விழும்படியான ஒரு பாக்கியம் இங்க நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. பேர்பட்டது சாதுக்களுடைய ஒரு வைபவம். சதா சர்வமும் அனவரதம் சுகாய கர்மாணி கரோதி லோகா அந்நியத்து உபாரமம் மாம்னு சுகம் 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 சுகம்னு நினைச்சுண்டு துக்கத்தையே அந்தமா இருக்கக்கூடியதான பல காரியங்களையும் பண்ணிண்டு மாட்டிண்டு அந்த துக்க சாகரத்துல விழுந்துருக்கே இந்த ஜன சமூகம். அந்த ஒரு ஜன சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னா, இந்த ஒரு பஜனாமிருத சாகரத்துல மூழ்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கே சாதுக்களுடைய ஒரு சங்கமத்தினால். அதுதான பகவான் சொல்றான், சாதுபிகி கிரஸ்த ஹிருதய பக்தைஹி பக்த ஜனப்பிரிய. பகவான் சொல்றான் துர்வாசான அஸ்வதந்திரதான், வாஸ்தவத்துல சுதந்திரம் தான், ஆனா பக்தால் விஷயத்துல நான் அஸ்வதந்திரன். சாதுபிகி கிரஸ்த ஹிருதய, சாதுக்கள் என்ன போட்டு அப்படி பிடிச்சு வலிச்சு வச்சு அவன் ஹிருதயத்துல வச்சுட்டு இருக்கான் இல்லையா, அவளை விட்டு என்னால ஒரு க்ஷணம் கூட போக முடியாது. பக்தி சூத்ரோபனத்த, பக்திங்கிற கயிறுனால என்ன போட்டு இறுக்கம் அப்படி கட்டி வச்சுட்டு இருக்கிறதுனால அதுல இருந்து நான் அப்படி வெளியில கிளம்பி அவளை சுலபமா வர முடியாது. நான் சுதந்திரம் தான், ஆனா வாஸ்தவத்துல பக்தால் விஷயத்துல நான் சுதந்திரனா இருக்கேன். அப்பேற்பட்ட அந்த ஒரு ஜனசமூகத்துல இந்த பஜனாமிருத சாகரத்துல அப்படி வீழும்படியான ஒரு பாக்கியம் அப்படி நாமா சொன்ன மாத்திரத்துல கிருஷ்ணா, கோபாலா, வாசுதேவா, வைகுண்டநாதா, மாருத பர்வதே, வாதகேகாதிநாதா, எத்தனை பேரு கொஞ்சமா நெஞ்சமா. வைகுண்டபதே, கோகுலநந்தனா, பிருந்தாவன விஹாரி, பாங்கே விஹாரின்னு அந்த ஒரு நாம உச்சாரணம் போர்வை. சகஸ்ர நாமத்துல ஏதாவது ஒரு 10 நாமா 20 நாமா 1000 வந்தா. அப்பேற்பட்ட அந்த பஜனாமிருத சாகரம் அதுல ஒரு மூங்கர பாக்கியம், அதுல முங்கி திளைக்கிற பாக்கியம் அப்பேற்பட்டது இந்த ஒரு சத் சங்கம், சாதுக்களுடைய ஒரு சங்கம். அதனாலதான் நிமி மகாராஜா அழகா எடுத்து பேசுறா, சத் சங்கா சேவதிகி மிருணா. சத் சங்கம் அப்படிங்கிறது நம்மள மாதிரி ஜனங்களுக்கு ஒரு சொத்து. அது எவ்வளவோ சொத்து சொத்து சொத்துன்னு வெறும் ஒண்ணுமே இல்லாத அந்த அசத்தான விஷயத்துல அதை போய் சத்துன்னு பிடிச்சுட்டு இருக்கோம். அது இல்ல சத்து. வாஸ்தவமா இந்த சத் சங்கம் தான் வாஸ்தவமான சொத்து, அதுதான் சத்து. பக்திக்கு ஒரு முக்கிய உபாயம் எதுன்னா இந்த சத் சங்கம்.
பக்திக்கு முக்கியமான உபாயமா சாஸ்திரங்கள்லாம் என்ன எடுத்து பேசுறதுன்னா இந்த சத்சங்கத்தை தான். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பக்தி பிரதானமா இருக்கக்கூடியதான அந்த கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம், அந்த பாகவதம் முழுக்க ஒரே சத்சங்க வைபவத்தை தான் எடுத்து பேசுறது. எடுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்து திருப்பி பார்த்தா ஆதியிலேந்து அவசானம் வரைக்கும் ஒவ்வொரு சரித்திரமா எடுத்து பார்த்தா. அதனால்தான் பக்திக்கு சூத்திரம் எழுதினவர் தேவரிஷியான நாரதர். அதனால்தான் அவர் சொல்றார், பகவானுடைய கிருபைங்கிறது கொஞ்சம் இருந்துட்டா போரும், பக்தானுடைய கிருபை தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம். முக்கியதஸ்து மகத் கிருபையைவ பகவத் கிருபா லேசாத்வா. ஏன்னா அவருக்கு சுயம் அனுபவம் ஆயிருக்கு. சாதுர்மாச விரதம் அந்த கிராமத்துல அந்த ஒரு தேவதாசனுடைய புத்திரனா இருந்தவர் ஏதோ ஒரு சாதுர்மாச வியாஜயமா அந்த கிராமத்துல அந்த சாதுக்கள் ஒரு 4 மாச காலம் அப்படி சாதுர்மாச விரதம் அனுஷ்டிக்க அவளுக்கு ஒரு பண்ணின அந்த சிசுரூஷ அவர் எங்கேயோ கொண்டு போய் அடுத்த ஜென்மாவில சேர்த்துருக்கு இல்லையா. அவள் ஸ்மரிச்சதா தர்ஷனாதேவ சாதவான்னு அந்த சாதுக்களுடைய ஒரு தர்ஷன மாத்திரம் போரும் சகலத்தையும் அப்படி கொடுக்கக்கூடிய. அதனால்தான் முக்கியதஸ்து மகத் கிருபையேவ பகவத் கிருபா லேசாத்வா. நாரதருடைய சுயம் அனுபவம் போல இருக்கு. அழகா அப்படி பக்தி சூத்திரம் எழுத ஆரம்பத்திலேயே எடுத்து வைக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க பாகவதம் முழுக்க எடுத்து பார்த்தா பரம அதான் முதல்ல நாரதர் சொன்ன மாதிரி தாசி புத்திரனா இருந்தவர் தேவரிஷியா மாறினார். எதனாலன்னா சாதுக்களுடைய ஒரு சங்கமத்தினார். அதே மாதிரிதான் இருந்தான் அசுர குமாரனா இருந்தான் பிரகலாதன். அசுரகுமாரனா இருந்தாலும் சதா சர்வமும் நாராயண நாமம் உச்சாரணம் பண்ணினதுக்கு காரணம் கர்ப்பஸ்ரீமானா இருக்கிறச்சே நாரதுடைய ஒரு சங்கம் அவனுக்கு கிடைச்சு. இப்படிதான் எடுத்து சரித்திரம் பார்த்தா பாகவத்தில் இருக்கு. சுனிதி சுதனா இருந்தான் துருவன். அவனுக்கும் நாரதுடைய ஒரு சங்கமம் கிடைக்க, அவருடைய ஒரு சங்கம் கிடைக்க உஸ்தியான ஒரு துருவ தாரமா மாறினான் இல்லையா. எடுத்து பாருங்க, பாவதம் முழுக்க அப்படிதான் சரித்திரத்தை பேசும். அதே மாதிரி ராமாயணன் பார்த்தா வால்மீகியா இருந்தவர் ரத்னாகரன். ஒரு சத்சங்கத்தினால ஒரு ஆதி கவியா ஆனாரு. எப்பேற்பட்ட ஒரு கிரந்தத்தை நமக்கு கொடுத்தார். வியாசர் மனசு குழம்பின்னு இருந்தவர் நாரதுடைய ஒரு சத்சங்கம் கிடைச்சு அத்தியுதமான ஒரு 18வது புராதமா ஸ்ரீமத் பாகவத்தை கொடுத்தார். அது வரைக்கும் அவர் மனசுல இருந்த ஒரு கலக்கம் போகல. நாரதருடைய ஒரு சங்கம், நாரதருடைய ஒரு சத் சங்கம் வியாசர் அப்படி பாகவதம் எழுதும்படியே ஆச்சு. அதே மாதிரிதான் ராமாயணத்துல வால்மீகி அப்படி ஆதி கவியா மாறினான் சாதுக்களுடைய ஒரு சங்கமத்தினால. என்ன பண்ணினா கோபஸ்திரீகள் சதா சர்வம் சாப்பிடுறதுல இருந்து குளிக்கிறதுல இருந்து தூங்குறதுல இருந்து ஓட்டுறதுல இருந்து விளையாடுறதுல இருந்து காத்தால எழுந்துன்றதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரையும் படுத்தா கூட கோபஸ்திரீகளுக்கெல்லாம் தூக்கம் வராது. அவ பக்தாக்களை நினைக்கிறாளோ இல்லையோ சதா சர்வமும் கிருஷ்ண ஸ்மரணம். ஏன்னா அப்படி பிரேமைய வர்ஷிச்சான் கிருஷ்ணன் அவள்கிட்ட, இவாளும் அப்படி பிரேமைய வர்ஷிச்சார். சதா சர்வம் அந்த ஆயப்பாடி பெண்கள் பேர்பட்ட பாக்கியம் பண்ணி கிருஷ்ணனே சங்கமா வச்சிருந்து பரம பாகவதரா ஆனார்கள். ஜீவன் முக்தாளா இருந்தால் கோபஸ்திரீ. அதனால்தான் பீஷ்ம ஸ்துதியில கடைசியில முடிக்கிறச்சே அடுத்த ஜென்மான் எனக்கு ஒண்ணு இருந்ததுன்னா நான் பண்ணின பக்தி போறல கிருஷ்ணா, கோபஸ்திரீகள் பண்ணின பக்தி மாதிரி என்னால பண்ண முடியல, அடுத்த ஒரு ஜென்மான் எனக்கு இருந்ததுன்னா நான் மறுபடியும் ஒரு கோபியா பிறக்கணும். பேர்பட்ட பிதாமகர் பீஷ்ம பிதாமகர், பேர்பட்ட பிரம்மச்சாரி கடைசியில தான் பண்ணின பக்தி போறல, மறுபடியும் நான் ஒரு ஜென்மா எடுத்தேன்னா எனக்கு நீ ஒரு கோபிகையா என்ன பிறக்கும்படி பண்ணு அப்படின்னு கோபிகளை ஸ்மரிக்கிறார் பீஷ்மர் ஸ்துதியில. பேர்பட்ட கோபஸ்திரீகள் ஒரு ஒஸ்தியான நிலைமையில இருந்தா ஜீவன் முக்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவஸ்தையில இருந்தார்கள் கோபஸ்திரீகள். அதுக்கு என்ன காரணமாவா, என்ன பண்ணினா? ஒன்னும் பண்ணலையே. வெறும் கிருஷ்ணனோட ஒரு சங்கம் தானே அவனுக்கு எந்த ஒரு நிலையில கொண்டு போய்விட்டது. கிருஷ்ணன் அப்படி ஒரு விளையாட்டு பிள்ளையா வச்சிருந்தார். கிருஷ்ணன் எப்பவுமே கருப்பாதான் இருப்பா பாக்குறது. அப்ப அந்த காலத்து கோபஸ்திரீகளா என்ன எப்படி இருந்தாங்க, என்ன பிரேமையோட அவ இருந்தான். கிருஷ்ணன் கருப்பாதானே இருக்கான். அந்த கோபஸ்திரீகள்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும்னு ஆசைப்பட்டா போல. அவ வெள்ளை வெளியேறு இருந்ததுனால அவ எள்ள தேய்ச்சா இந்த மஞ்சள் பத்துமா பத்தாதா அப்படின்னு தெரியாது. நல்ல மஞ்சளா இருந்தாதானே இப்படி தேய்ச்சுதான் பளிச்சுன்னு இருக்கும்.
உடனே அந்த வழியா கிருஷ்ணன் போவானா, கிருஷ்ணன் கருப்பா தானே இருக்கான், கூப்பிட்டு குனிய வச்சு நிவா கிருஷ்ணா குனின்னு அந்த மஞ்சளை அவன் மேல உரைச்சு அந்த இடத்துல நல்லா மஞ்சள் பத்தி தர, ஆஹா இது நல்ல மஞ்சள் அப்படின்னு தெரிஞ்சுப்பானாம் கோபஸ்திரீகள். அந்த அளவுக்கு கிருஷ்ணனோட ஒரு சங்கமம் பரம பிரேமம். அப்பேற்பட்ட அந்த ஆயப்பாடி பெண்களான கோபஸ்திரீகள் ஒரு ஜீவன் முக்தர் அவஸ்தைக்கு கொண்டு போய் விட்டது பகவானுடைய ஒரு சங்கம். இதே மாதிரியான இருந்தா தேவஹூதி பிரபுவே கபில வாசுதேவனா வந்து அவதாரம் பண்ணி கர்த்தமருக்கும் தேவஹூதிக்கும் பிரபு அவருடைய ஒரு சங்கல்பத்தினால கபில வாசுதேவனா வந்து கபிலோபாக்கியானங்கிற ஒரு பெரிய அத்தியுதமான சரித்திரம் பாகவதர். அப்பேற்பட்ட ஒரு தேவஹூதிய ஒரு அவதூதை அப்படிங்கிற ஒரு ஒஸ்தியான அவஸ்தைக்கு பகவானுடைய ஒரு சங்கம். பகவானே சொல்றானே தேவஹூதியில, சாதுக்களுடைய சங்கத்துல நீ உன்னை போய் சேர்த்துக்கோ, சாது சங்கம் தான் வசதி, அப்ப சத் சங்கத்துல போய் நீ சேர்ந்துடு அப்படின்னு பகவானோட உபதேசம் பண்ண அந்த சங்கத்தினுடைய ஒரு வைபவமா சாதாரண ஒரு ரிஷிபத்னியா இருந்த தேவஹூதி அவதூதை அப்படிங்கிற ஒரு பெரிய அவஸ்தை. அந்த ஒரு அவஸ்தைக்கு ஆனா இல்லையா. அதே மாதிரிதான் இருந்தான் புத்தி சத்தமனா இருந்த உத்தவன் பரம பாகவதோத்தமனா ஆனா. காரணம் பகவானுடைய ஒரு சங்கம், சாதுக்களுடைய ஒரு சங்கம். அப்ப பாகவதம் முழுக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் திருப்பி 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 எப்படி பார்த்தாலும் ஒரே சத் சங்கத்தை பத்தி தான் பேசுறது. அந்த பக்கம் இந்த பக்கம் வேற இல்லை. ஏன்னா பக்தி பூர்வமான ஒரு கிரந்தம், பக்திக்கு ஒரு பிரதான உபாயம் சத் சங்கறதுனால அது எடுத்து அப்படி பேசுறது. பக்தி அதோட சேர்ந்து வந்ததா இருக்கக்கூடிய அந்த பக்தியும் அந்த சௌலபியம் இருக்கே, அது ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற ஒரு கிரந்தம். அப்ப பக்தின்னா என்ன, அந்த பக்தியினுடைய ஒரு உன்னதத்துவம், பக்தியினுடைய ஒரு மேன்மை, அதனுடைய ஒரு மகாத்மியத்தை சத்சங்க துவாரா அந்த சத்சங்கத்தினுடைய ஒரு பெருமையை பேசுற மாதிரி அப்படி எடுத்து பேசுற. ஏற்கனவே பார்த்தோம் பிரகலாத சுவாமி அப்படி ஹிரண்ய கசிப்பு என்ன பண்றான்னா பெரிய கடின தபஸ் பண்றான். ஹிரண்ய கசிப்பு யாராலையுமே வாங்க முடியாத வரம் வாங்கணும் அவனுக்கு ஆசை. அதனால என்ன பண்றான், கயாதுவெல்லாம் உபேட்சை பண்ணிட்டு பாரதிய திரஸ்காரம் பண்ணிட்டு அப்படி காட்டுக்கு போய் அப்படி பயங்கரமான தபஸ் பண்றதுக்கு போறான் ஹிரண்ய கசிப்பு. அப்படி தன்னந்தனியா அப்படி கயாதுவ தைக்கு விட்டுட்டு போறான், பாரியால திரஸ்காரம் பண்ணிட்டு போறான் ஹிரண்ய கசிப்பு. தனியா விட்டுட்டான், அவனுக்கு தான் பண்றதுதான் பெருசுன்னு அப்படி ஒரு கடின தபஸ் பண்றதுக்கோசரம் கிளம்பி போறான். இந்த க்ஷணம் பாத்திரான் இவ தனியா இருக்கா அப்படின்னு தோணித்து யாருக்கு, இந்திரனுக்கு. இந்த மாதிரி ஏதாவது அபத்தமா இந்திரன் பண்ணிட்டு மாட்டிக்கிறதே அவனுக்கு வேலையா போச்சு. பாகவதம் முழுக்க அதே தான் வரும். யாராவது வந்து அப்பப்ப இவனை காப்பாத்து. பஞ்சமஸ்கந்தத்துல பார்த்தா இவருக்கு எதுக்கு மாதிரி பண்ணுவான், ரிஷபதேவருக்கு ஏத்த மாதிரி கடைசியில் அவர் அனுகிரகம் பண்ணுவான், மழையை நிறுத்தி போடுவான். ஒரு இடத்துல மழையை நிறுத்துவான், அவமானப்பட்டு கடைசியில் ரிஷபதேவர் அவரோட தபஸ் யூஸ் பண்ணி மழையை பெய்ய வைப்பார். இன்னொரு இடத்துல சோன்னு மழையை கொட்டுவான் 7 நாளைக்கு விடாம. கடைசியில் பகவான் வந்து அவனுக்கு ஏதாவது பாடம் பண்ற மாதிரி பண்ணுவார். இப்படி மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு குண்டக்கா வேலை பண்ண வேண்டியதே இந்தனுடைய ஒரு சுபாவம், தப்பு பண்ண வேண்டியது. இப்ப என்ன பண்றா நீங்க அப்படின்னா, அப்படி பிரகலாதன் தபஸ் பண்ண போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சது. நேரா வந்தான், அந்த கயாதுவ தூக்கின் போகணும் அப்படின்னு சிரமப்படுறான். அப்படி சிரமிக்கிறான். அதுக்கு விடுவாரோ நாரதர், ஏன்னா நாரதர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டார். அப்போ பிரகலாதன வயிற்றுல சுமந்தன் இருக்காள் கயாது. அப்படி கர்ப்ப ஸ்ரீமானா பிரபு உள்ள இருக்கான் பிரகலாத ஆழ்வார். இந்த சமயம் பார்த்துதான் அப்படி கயாதுவை இந்திரன் தூக்கின் போகணும்னு நினைக்கிறான். உடனே நாரதர் அங்கு வந்து அந்த இந்திரனுக்கு அவளை காப்பாத்தி தன்னுடைய ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு ஒரு சத்சங்கத்தை கொடுக்கிறார். பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பிரகலாத ஆழ்வாருக்கு நாரதுடைய ஒரு சத்சங்கம் கிடைக்கும். அதுதானே பேசலாம், பின்னால பேச போறாரு, அதை பத்தி தான் சொல்ல போறார். அப்ப பிரகலாத சுவாமி என்ன சொல்றார் நான் பாகவத்துல, சோகம் பிரியஸ்ய சுகிருதா பல தேவதா, என்ன சத்சங்கத்தினுடைய ஒரு வைபவத்தை பிரகலாதன் எடுத்து இப்ப பேசலாம். சஹா அகம் பிரியஸ்ய சுகிருதா பர தேவதாயா லீலா கதா ஸ்தவ நுசிம்ஹ விரிஞ்ச கீதா அஞ்சஸ்திதர்மி அனுக்ரிணன் குண
பிரமுக்தி துர்கானிதே பதயுகளாய ஹம்ச சங்கா. அப்படி ஹிரண்யகசிபனுடைய ஒரு விசுவாசத்தை மெய்ப்பிக்கிற மாதிரி பிரகலாத ஆழ்வாருடைய ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமா சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம்னு இந்த தூண்ல இருக்கான் பிரபு அப்படின்ன உடனே அந்த தூண்ல இருந்து வெளிப்பட்டு நிருசிம்மமா ஆவிர்பாவிச்சு அப்படி பிரகலாதனுடைய ஒரு பக்திக்கு அப்படி வசப்பட்டு அப்படி நிருசிம்மமா அவதாரம் பண்ணி ஹிரண்யகசிபு வதம் பண்றார். அந்த ஹிரண்யகசிபு வதத்துக்கு அப்புறம் அப்படி பிரகலாதன் சுதிக்கிறான் பிரபுவை. பிரகலாதன் சுதிக்கிறச்சே வரம் கேட்கிறான். என்ன வரம் கேட்கிறான்? உன்னுடைய ஒரு பாதமே சாதுக்கள் எப்படி இருக்கா அந்த சாதுக்களுடைய ஒரு சங்கத்துல என்னை கொண்டு போய் கேட்டு எனக்கு வேற எந்த வரமும் வேண்டாம். அந்த சாது சங்கம் இருக்கே அந்த சாதுக்களுடைய ஒரு சங்கத்துல எனக்கு மறுபடியும் 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 ஒரு ஒரு சேர்க்க வரும்படி பண்ணு, வேற எந்த வரமும் எனக்கு வேண்டாம். ஏன்னா சாதுக்கள் எப்படி இருக்கா? அன்னவரதம் அந்யதா ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தியாதிஷு சர்வ அவஸ்தாசு சர்வதேசேஷு சர்வகாலேஷு தவ சரணே அச்சஞ்சல பக்திம் தேஹி பிரபோ மஞ்சுள சரணே மங்கள சரணே கோமள சரணே அச்சஞ்சல பக்திம் தேஹி திருட வைராக்கியம் தேஹி பிரேம பக்திம் தேஹி ஞான பக்திம் தேஹின்னு சுத்த தத்துவ பக்திம் தேஹின்னு எப்பவுமே அனவரத்தமும் உன்னுடைய ஒரு சிந்தனை அந்த அரவிந்த யுகலம் அதே தியானமா இருக்காது. அதுதான் என்னன்னா பகவானுடைய அந்த ஒரு பாதார விந்தம் தான் அந்த சாதுக்களுக்கு கோவிலா இருக்கா. வேற கோவிலுக்கே போறது இல்லை. இந்த பகவானுடைய அத்புதமான கோமளமான சரணம் மஞ்சுளமான சரணம் மங்களமான ஒரு சரணம் அந்த சரண தியானம் தான் அவளுக்கு கோவில். பிரகலாதாழ்வார் சொல்றார். அப்ப உம்முடைய ஒரு பாதார விந்தத்தையே கோவிலா வச்சு வேற எந்த சிந்தனையும் மனசுல இல்லாம உன்னுடைய பக்தாளா இருக்காளே ஞானிகள், அதுதான் ரொம்ப விஷயம். பக்தாலே பல விதம் இருக்கு. ஆர்த்தியாவும் பக்த பண்ணலாம், அர்த்தார்த்தியாவும் பக்த பண்ணலாம், ஜிக்ஞாசியாவும் பக்த பண்ணலாம், ஞானியாவும் பக்தம் பண்ணலாம். ஏன்னா 4 விதமான பக்தி பகவான் ஏத்துக்கிறான்னு கீதையிலே பகவான் சொல்றான். நீ ஆர்த்தனா இருக்கலாம், அர்த்தார்த்தியாவும் இரு, ஜிக்ஞாசுவாவும் இரு, ஞானியாவும் இரு. எப்படி நீ பக்தி பண்ணினாலும் உன் பக்திக்கு நான் அனுகிரகம் பண்ணுவேன். ஏன்னா அது என்னுடைய ஒரு கல்யாண சுபாவம். நீ ஆர்த்தனா இருந்தாலும் பக்தி பண்றே ரொம்ப விசேஷம். நீ அர்த்தார்த்தியா இருந்தாலும் பக்தி பண்ற இல்லையா எனக்கு பரம சந்தோஷம். நீ ஜிக்ஞாசுவா இருந்து பக்தி பண்ற இல்லையா எனக்கு பரம சந்தோஷம். ஆனா நீ ஞானியா இருந்து பக்தி பண்றியே அதுதான் ரொம்ப வசதி. இப்ப என்ன பேசுறாருங்க பிரகலாத ஆழ்வார்னா உன்னுடைய ஒரு பாதார விந்தத்தையே கோயிலா வச்சு அனவரதமும் உன்னுடைய ஒரு சிந்தனையே மனசுல காம லோபம் அந்த காமாதி விருத்திகள் இல்ல. தேஷாம் ரஜஸ்தமோ பாவஹ காமலோபாதயஸ்சயே ஏஷாம் சிதே சத்துவம் பிரசீததி. அப்படி இருக்கா இல்லையா சாதுக்கள்? நிர்மலமான மனசு, சுத்த ஸ்படிகமான மனசு, காமக்ரோதாதி விகாரங்கள் இல்ல, அகந்தை இல்ல, மமத்தை இல்ல. முதல்ல அகந்த தத்வாரா வரக்கூடியதான மமத்தை அது ஒண்ணும் அவளுக்கு இல்ல. நிர்மலமான மனசு அந்த ஹிருதயத்துலதான் பக்தி ஸ்புரிக்கும். எங்க பக்தி ஸ்புரிக்கிறதோ அங்கதான் அந்த பகவான் வந்து உட்காரும். அப்ப அந்த சாதுக்கள் அனவரதம் உன் திருவடி சரணத்தையே தியானம் பண்ணி தியானம் பண்ணி பக்தி பண்ணி பக்தி பண்ணி ஜாகிரதாகட்டும் சொப்னமாகட்டும் சுஷுப்தி ஆகட்டும் அனவரதமும் உன்னுடைய ஒரு சரண தியானம். நீ மோட்சமே கொடுத்தாலும் நான் சாமீப்பியம் தரேன், சாரூப்பியம் தரேன், சாயூஜ்யம் தரேன்னு பகவான் ஆசை காட்டுவான். உன்ன வேணும் நீ கேளு. சாயூஜ்யம் தரேன், சாமீப்பியம் தரேன், சாரூப்பியம் தரேன், வா மோட்சம் தரேன், கைவல்யம் தரேமா. அதுக்கெல்லாம் மயங்காத சாதுக்கள் ஒண்ணு வேண்டாமே. தர்ம புரோஜித கைத்தவா. நீ மோட்சமே கொடுத்தா கூட பிரவுஜிதா புராங்கிற வாட்சி பாவது ஸ்ரீதரிய வியாக்கியம். அப்படி மோட்சமே கொடுத்தா கூட அது வேண்டான்னு உன்னுடைய ஒரு பாத சரணமே அனவரதமும் தியானத்தோடு இருக்காரே அப்பேற்பட்ட பக்தர்கள் அப்பேற்பட்ட ஞானிகள் அவ சங்கத்துல நான் சேரணும். ஏன்னா அந்த சங்கத்துல தானே எனக்கு மேலும் 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 பக்தி வளரும். பக்தி வந்தாதானே ஞானம் வரும், ஞானம் வந்தாதானே வைராக்கியம் வரும். ஆத்துல உட்காந்து டிவி பார்த்தா வைராக்கியம் வருமோ? வராது. சாதுக்களுடைய சங்கம் எங்க நடக்கிறதோ அங்க போகணும். பகவத் கதா எங்க நடக்கிறதோ கேளு. ஒரு நாளைக்கு போயிட்டு அடுத்த நாளைக்கு போகாம இருந்தா போராது, நித்தியம் போகணும். இது இவ்வளவு தூரம் நெல்லையப்பள்ளியில இருந்து நடக்கிறது, அங்க எவன் போறது? நம்மளும் அங்க இருக்க எவன்டா போய் கேட்கறது? அந்த மாதிரி இருந்தா பக்தி வராது. எங்க நடந்தாலும் தூரம் ஒரு பொருட்டு இல்ல.
மனசுல அந்த ஒரு ஸ்ரத்தை இருக்கா, மனசுல ஒரு பக்தி இருக்கா, மனசுல ஒரு விசுவாசம் இருக்கா, அதுதான் முக்கியம். அதுதான் பகவான் பார்க்கிறான். அனவரதம் உன்னுடைய ஒரு சரண தியானம், உன்னுடைய ஒரு சரண நளின கமல தியானம், மஞ்சுள கமல தியானம், இதே இருக்காலே சாமி. அப்பேற்பட்ட அந்த பக்தார்கள் உன்னை தவிர ஹிருதயத்துல வேற சிந்தனையே இல்லையே. மனசு முழுக்க நீயேனா நிறைஞ்சிருக்க. காத்தாலேந்து கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜா உத்திஷ்ட கமலாகாந்த திரைலோக்கியம் மங்களம் குரு. காத்தால் என்னன்னு ஆரம்பிச்சுருவா பிரபோதம். காத்தாலே கதிரவன் குண திசை சிகரம் வந்தணைந்தான் கனகிருளகன்றது காலையும் பொழுதாய் மது விரிந்தொழுகின மாமலரில்லாம் வானவராய் சாது வந்து வந்தேண்டி. காத்தால் இன்னொன்னு வேற சிந்தனை கிடையாது. காத்து குடிக்குவோமா, டீ குடிப்போமா, எப்படா பொழுது விடியும், எப்படா பொழுது விடியும், எப்போடா சந்நிதி தொடுப்போம், ஹரி 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 ஹரின்னு அப்படி ஹரின்னு கூப்பிட்டு அந்த சந்நிதியை திறக்கிறாளே சாதுக்கள். காத்தால ஆரம்பிச்சு கௌசல்யா சுப்ரஜாராமா வேற கூப்பிடல. உன்னுடைய ஹிருதயத்திலே இருதயம் முழுக்க ராத்திரி எந்த ஒரு நினைப்போட தூங்குறாளோ அதே நினைப்போட ஹரிஸ்மரணத்தோட காத்தால் உன்னுடைய சந்நிதி வாசல திறந்து ராத்திரி நீலாம்பரி மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி அப்படின்னு நீலாம்பரி பாடி டோலோத்சவம் பாடி உன்னை தூங்க பண்ற பரியந்தம் அப்படி சாதுக்களுடைய ஹிருதயத்துல அனவரதமும் நீ இருந்துருக்கு. அப்பேற்பட்ட அந்த சாதுக்களுடைய ஒரு சங்கத்துல என்ன நீ சேர்த்து வேற வரமே வேண்டாமே. சத்சங்கத்தோட வைபவத்தை தெரிஞ்சு பேசலாம். அந்த ஞானிகளுடைய ஒரு சேர்க்கையை நான் அடையணும். ஏன்னா அந்த ஞானிகள் எப்படி இருக்கான்னா ராகம் இல்ல, குரோதம் இல்ல, துவேஷம் இல்ல, மோகம் இல்ல, மதம் இல்ல, மாத்சரியம் இல்ல, ராகத்வேஷாதி விருத்திகளே இல்லையே. மனசு முழுக்க இதே இருந்தா எப்படி பக்தி பண்ண முடியும்? சாதுக்கள் ஹிருதயத்துல ஒண்ணுமே இல்லையே. ரஜஸ்தமோபாவா காமலோபாதயச்சையே தேஷாம் சித்தே சத்துவம். அவ சித்தம் முழுக்க அந்தக்கரணம் முழுக்க சத்தாவத்தா நீதானே இருக்க. அந்தர்யாமியா உள்ள பூந்துண்டு வேற ஒண்ணுமே அவளுக்கு வேற சிந்தனையே இல்லையே. அப்படி இருக்காளே சாதுக்கள். அந்த ராகத்வேஷ ரகிதங்களா இருக்கக்கூடிய அந்த ராகத்வேஷம்னு இந்த குணங்கள் முழுக்க அப்படி அவ திரஸ்காரம் பண்ணிட்டாங்க. ஏன்னா வேற ஒண்ணும் இல்லை மனசுல. இதெல்லாம் எது வருதுன்னா மனசுல அகங்காரம் இருந்தாதானே காமம், குரோதம் இதெல்லாம் அப்படித்தானே வரும். அகந்த இல்ல, மமத்தை இல்ல, மனசு முழுக்க அப்படி சுத்த ஸ்படிகமா ஆயிடுத்துனா சித்தம் அப்படி கலுஷமே இல்லாம நிர்மலமா ஆயிட்டது பட்சத்துல பின்ன மனசுல ஏது அபிமானம் இருந்தாதான் இது எல்லாம் வருது. நான் எனது அப்படிங்கிற சரீர அபிமானம், தேக அபிமானம், இந்திரிய அபிமானம், இதனால்தான் இந்த ராகம், துவேஷம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அவள். பேர்பட்ட சாதுக்கள் இந்த ராகத்வேஷாதி குணங்களால அப்படி ஃபுல்லா அந்த குணங்கள் நான் திரஸ்காரம் பண்ணிட்டு இருக்காளே. அப்பேற்பட்ட சாதுக்களுடைய ஒரு சங்கம் அப்படி விசேஷமா அதெல்லாம் விட்டவர்களான அந்த சாதுக்களுடைய ஒரு சங்கத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்தேன்னா தாண்டவே முடியாததா இருக்கே இந்த ஒரு சம்சார சாகர். துஸ்தரம் அப்படி ஈஸி இல்ல. இந்த கடல்லேருந்து அந்த சம்சாரங்கிறது ஒரு பெரிய கடல். இந்த கடல்லேருந்து அந்த கரை போறதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. அப்படி இருக்க இந்த சாதுக்களுடைய சங்கத்துல நீ என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டேன்னா தாண்டவே முடியாத இருக்கக்கூடிய அந்த ஒரு சம்சார கடலை நான் சர்வ சுலபமா தாண்டிடுவேனே. அப்ப எனக்கு வேற ஒன்னும் வேண்டாம். என்ன சாதுக்களுடைய ஒரு சங்கத்துல துர்கானிதே பதயுகளாய ஹம்ச சங்கா உன்னுடைய ஒரு பத யுகலத்தையே தியானம் பண்ணிருக்காங்க. அதே கோட்டையா பிடிச்சுட்டு இருக்கா இல்லையா? அப்பேற்பட்ட சாதுக்களுடைய ஒரு சங்கம் எனக்கு கிடைக்கணும். அது கிடைச்சதுனாதான் இந்த சம்சார சாகரத்துல மறுபடியும் நான் உழலாம சர்வ சுலபமா அனாயாசே எந்தவித பிரயத்தனமும் இல்லாம அந்த சம்சார சாகரத்தை நான் தரணம் பண்ணிடுவேனே. பிரபு எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். நீ எனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அந்த ஒரு வரத்தை எனக்கு கொடுங்க.
ஏவம் ஜனம் நிபதிதம் பிரபவாஹி கூபே. எப்படி இருக்கு ஜனம் சொல்றான் பிரகலாத். எத்தனையோ வருஷம் முன்னால வந்த பாகவதம் இந்த ஜனங்கள் இப்ப எப்படி இருக்காங்க எடுத்து காமிக்கிறது பிரகலாத ஸ்துதியில. ஏவம் ஜனம் நிபதிதம் பிரபவாஹி கூபே காமாபி காமம் அனுயஹ பிரபன்ன பிரசங்காத் கிருத்வாத்மசாத் சுரத் சுரர்ஷினா பகவன் கிரஹீதः சோகம் கதம் ந விஸ்ருஜே தவ பிருத்ய சேவம். என்னால எப்படி அந்த சாதுக்களோட ஒரு சங்கத்தை விட முடியும்? பிரகலாதன் கேட்கிறான். சோகம் கதம் விரஜே, பிரபோ என்னால எப்படி இந்த சாதுக்களுடைய சங்கத்தை திரஸ்காரம் பண்ணிட்டு அந்நியதா என்னால வேற எப்படி எதை சிந்தனை பண்ண முடியும்? சஹா அகம் கதம் நு விஸ்ருஜே தவ பிருத்ய சங்கம். உன்னுடைய பிருத்தியர்களா இருக்காளே சாதுக்கள், அப்பேற்பட்ட அந்த சாதுக்களுடைய ஒரு சங்கத்தை என்னமா என்னால திரஸ்காரம் பண்ண முடியும்? எப்படி நான் அதை தெரிஞ்சுக்க முடியும்? இது எப்படி இருக்கா கிருஷ்ணா? பாழும் கிணறுனா பிரபவாகி கூபே. கூப்பம்னா கிணறு. இந்த பிறப்பா இருக்கே புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இந்த பிறப்பு இறப்பு அப்பேற்பட்டதான இந்த பாழும் கிணறு. கிணறு சும்மா இருந்தா பரவாயில்ல, அந்த கிணறு நிறக்க ஒரு அகி கூப்பே. அகின்னா பாம்பு. அந்த சம்சாரங்கிற அந்த கிணறு பாழும் கிணறு இருட்டா இருக்கு. அந்த கிணத்து முழுக்க ஒரே கொடிய விஷமா இருக்கக்கூடிய பாம்புகள் அண்டி நிறைய இருக்கு. அப்பேற்பட்ட இந்த அகி கூப்பம் பிரபவாகி கூப்பத்துல நான் விழுந்து இருக்கேன். இதுல இருந்து எப்படி நான் என்னுடைய சம்சாரத்தினால என்னுடைய ஒரு பிரபாவத்தினால என்னால வெளியேற முடியாது. எனக்கு இது நன்னா தெரியும். யாரு சொல்றா? கர்ப்பஸ்ரீமானா இருந்த பிரகலாத சுவாமி. பிரபோ இந்த சம்சாரங்கிற அந்த கூபத்துல பாழும் கிணறுல இப்படி பாம்பு பல்லின்னு ஒரே அந்த அப்பேற்பட்ட அந்த விஷஜந்துக்கள் இருந்து இந்த சம்சார இந்த சம்சார கூப்பத்துல நான் விழுந்துன்னு இருக்கேன், விழுந்துட்டேன். அப்பேற்பட்ட பிரபவாகி கூப்பே நிபதிதம். உழுந்துட்டேன். அப்படியாவது புத்தி வந்துதா? எனக்கு இன்னும் புத்தி வரலையேங்கிறான் பிரகலாதன். உழுந்துட்டேன், இன்னும் எப்படி பண்றேன்னா காமாபி காமம். ஏதோ உழுந்துட்டோமே, ஏதோ போறோமே, ஐயோ இதை மாட்டிட்டோமே, இனிமேல எப்படி வெளியில வர்றது அப்படின்னு ஆசைப்பட்டனா? இல்லையே. காமாபி காமம், மேல மேல எதை இன்னும் சேர்த்துக்கணும். அப்படி ஆசை வளர்றது. ஆசையா பத்தியதே லோகோ கர்மனா பகுச்சிந்தையா. இந்த கூப்பத்துல நான் உழுந்துட்டேன். பாம்பெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அந்த பக்கம் போனா கடிக்கிறது, இந்த பக்கம் போனா கடிக்கிறது, மேல போனா கடிக்கிறது, கீழே போனா கடிக்கிறது. அதுல நன்னா நான் உழுந்துட்டேன் பிரபு. ஆனா அப்படி அந்த கிணத்துல உழுந்தும் இன்னும் இதுல இருந்து என்னால வெளியில வரணும்னு ஆசைப்படலையே. இன்னும் என்ன? நான் காமாபி காமம், மேல மேல எனக்கு அது வேணும், அது வேணும், இது வேணும்னு ஒரே காமமயமா இருக்கு. சரீரம் முழுக்க ஒரே அபிமானமா இருக்கு, மனசு முழுக்க ஒரே அபிமானமா இருக்கு, சித்தம் முழுக்க ஒரே அபிமானமா இருக்கு. இதுல இருந்து எப்படி நான் வெளியில வர்றது? கிணத்துல உழுந்துட்டேன், உழற வழி தெரிஞ்சும் அதுல இருந்து நான் வெளியில வராம இருக்கேனே. எப்படி நான் அதுல இருந்து வெளியில வருது? ஆசை மேல 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 மேல. நான் வேண்டாம்னா கூட எனக்கு தொடர்ந்து வருது. காமாபி காமன் அனுபூர். மேல 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 ஆசை மேல ஆசை. ஆசையா பத்தியதே லோகோ கர்மடா. ஆசை மேல ஆசை 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 வந்து என்ன படாத பாடுபடுத்துறது. அப்பேற்பட்ட காமாபி காமம் ஜனம் அனுப்பிரசங்காத். இப்படி மாட்டின்னு இருக்காளே இந்த ஜனங்க. யாரு? பிரகலாத சுவாமி கவலைப்படுறான். அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சம்சாரங்கிற சாகரத்துல உழுந்திருக்கு இந்த ஜனம். பாழும் கிணறுல உழுந்து இதுல இருந்து வெளியில வர வழி நல்லபடியா தெரிஞ்சும் அதுல இருந்து வெளியில வரணுங்கிற அந்த வழியில ஒரு அந்த ஒரு பிரயத்னப்படாம மறுபடியும் மறுபடியும் அப்படி காமங்களையே விருத்தி பண்ணிட்டு ஆசை மேல ஆசையா சேர்த்துண்டு காமாபி காமம் ஜனம் அனுப்பிரசங்காத்து. அப்பேற்பட்ட இந்த பிராகிருத்த ஜனங்கள், இந்த லௌகிக ஜனங்களை அதே மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுறியா நீங்க? இந்த ஜனங்கள் அப்படித்தானே இருக்கா? சம்சாரங்கிறது ஒண்ணும் இல்ல. விஷயா கலு சங்காகுலதியா. அவன் புத்தி அப்படி மாறி போயிடுத்த. வெறும் விஷயம்தான். விஷயங்கிறதே இல்ல. விஷயம் இருந்தா கூட பரவாயில்ல, அதுல வெறும் விஷம்னா இருக்கு.
விஷய விஷ சங்காகுலதியா, அதுல போய் உன் தீ அப்படி ஆகுலம் ஆயிடுத்து, அதுல இருந்து வெளியில வரணுங்கிற ஒரு சிந்தனை இல்லையே உனக்கு. அந்த ஒரு பகவத் சிந்தனை உள்ளே இருந்து வர வேண்டாமோ? சம்சாரங்கிறது ஒரு பெரிய சாகர், அதுல இருந்து எப்படி வெளியில வரணும்? இது அனர்த்தம் ஆச்சே, இது அனித்தியம் ஆச்சே, அதை எப்படி நான் ஒரு அர்த்தமா மாத்திக்கணும்? பகுசம்பவாந்தே அனர்த்தம் அனித்தியம் அப்படி இருக்கு சரீரம். அப்ப இது அனர்த்தமா இருந்தாலும் அனித்தியமா இருந்தாலும் அதை அர்த்தமா பண்றது உன் கையில எல்லாம் இருக்கு. அப்ப இங்க என்ன சொல்றான்னா, அபிகாமாபிகாமம் ஜனம் அனுப்பிரசங்காது, அப்படி பிராகிருத ஜனங்களை மாறி அதே மாதிரி என்ன நீ எங்கேயாவது தப்பி தவறி அவா கிட்ட கொண்டு போய் நீ என்ன சேர்த்துட்டேன்னா, நான் மறுபடியும் இந்த மாதிரி பாழும் கிணறுல தான் நான் உடன் என்ன போய் அந்த துஷ்சன சங்கத்துல சேர்த்துறாதே. சஜ்ஜன சங்கம் பஜரே க்ஷணமபி துர்ஜன சங்கம் தியஜரே க்ஷணமபி. சஜ்ஜன சங்கே ராமகதா துர்ஜன சங்கே கிராமகதா, சஜ்ஜன சங்கே ரவிநந்தினி துர்ஜன சங்கே வைத்தரணி. வைத்தரணிங்கிறது ஒரு பெரிய நரகம், அது விவரிக்கவே முடியாது சபையில அப்பேற்பட்டது. துர்ஜன சங்கம் எங்கன்னா உங்களை அந்த வைத்தரணியில கொண்டு போய் விட்டுடும். நேர சஜ்ஜனத்துல போனீங்கன்னா அழகா அவளோட சேர்ந்து பிருந்தாவனம் போய் அந்த யமுனை கரையில அழகா அப்படி பகவத் ஸ்மரணையோட சாதுக்களோட அந்த யமுனையில அழகா பகவத் சிந்தனையோட அப்படி இருக்கலாம். அந்த யமுனை நதியில மணல் படுல சரத பூர்ணிமால நிர்மலமான யமுனையில அப்படி குருவோட குருவா பக்தாளோட பக்தாளா சாதுக்களோட சாதுக்களா சேர்ந்து கிருஷ்ணநாம கீர்த்தனம், பாகவத கதா பிரசங்கம், பாகவத கதா சிரவணம் இப்படி கிடைக்கும் சத்சங்கத்துல. அதனால்தான் அழகா சொல்றா ரிஷப யோகீஸ்வர், நாகம் தேகா தேகவாஜா கஷ்டான் காமான் ந அருகதே. எத்தனையோ பிரயாசப்பட்டு கிடைச்சிருக்கு இந்த மனுஷ ஜென்மா. துர்லபம் மானுஷோ தேகா தேகினாம் க்ஷணபங்குரா தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரிய தரிசனம். எது வேணாலும் கிடைச்சிடும். தேகினாம் க்ஷணபங்குரா, ஒரு க்ஷணம் வச்சுட்டு உன்னுடைய ஆயுசு போயிட்டு இருக்கு, அது நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். க்ஷணிக்கத்வேன கச்சதி சீரியனே அதேது சீரியதே அனேன இது சரீரம். ஆசையா பத்தியதே லோகோ கர்மணா பகுசிந்தயா ஆயுக்ஷீணம் ந ஜானாதி தஸ்மாத் ஜாகிரத. ஜாகிரத ஆயுக்ஷீணம் போயிட்டு இருக்குப்பா. ஒவ்வொரு க்ஷணமும் உன்னுடைய ஆயுசு குறைஞ்சுட்டே இருக்கு. நீ இப்ப முழிச்சுக்கிறேன்னா எப்ப முழிச்சுக்க போற? பிராண பிரயாண குலசேகர ஆழ்வார் பாடுறாரே முகுந்த மாலையில, என்னுடைய பிராணம் போற சமயத்துல உன்னை கூப்பிட முடியுமோ? என்னால முடியாது. ஏன்னா வாதம் பித்தம் வாதம் கபம் என்னுடைய தொண்டை அடைக்கிற சமயத்துல குரு குரு குருன்னு சப்தம் வரும். பிராணன் உள்ளேயும் போகாம வெளியிலையும் போகாம நடு தொண்டேறு நின்று அவஸ்தப்படுற சமயத்துல உன்னை கோபாலா கிருஷ்ணா குருவாயூரப்பா வாசுதேவா குருபவன புரபதே மாருத புரபதே வாதகேகாதி நாதான்னு என்னால கூப்பிடணும்னு நினைச்சா சர்வசத்தியமா என்னால முடியாது. அந்தே நாராயண ஸ்மிருதி ஜென்ம லாபா பரப்பும்சா. அப்ப என்னால அந்த க்ஷணத்துல கூப்பிட முடியாது. அதனால இன்னொரு ஆழ்வார் சொல்றார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருளானே. என்னால எப்படி இருக்கணும், என் வயசு எப்படி இருக்கோ, என்னுடைய ஒரு சரீரம் எப்படி இருக்கோ, என்னுடைய மனசையும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கோ இல்லையோ, அதனால அப்ப சொல்ல வேண்டியதான் இப்பவே சொல்லி, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருளானே. அப்போ அழகா சொல்றார் ரிஷப யோகீஸ்வரர், கஷ்டான் காமான் ந அர்ஹதே. துக்கமே ஆதியும் துக்கமே அந்தியமா இருக்கக்கூடியது இந்த ஒரு சம்சார சாகரம். கஷ்டான் காமான் ந அர்ஹதே. இந்த ஒரு மனுஷ ஜன்மா அதை அர்ஹிக்கிறதுக்கு இல்லை. யாரு? ரிஷப யோகீஸ்வரர். நாபி மகாராஜாவுக்கு பகவான் ஒரு சங்கல்பத்தினால ரிஷபரா அவதாரம் பண்ணினவர். பஞ்சம ஸ்கந்தத்தில் எடுத்து சொல்றார் முதல் ஸ்லோகம், நாயம் தேகம் தேகவாஜா கஷ்டான் காமான் ந அர்ஹதே. கஷ்டமான இந்த காமங்களை அனுபவிக்கிறதுக்கு இல்லடா உன்னுடைய சரீரம். உபதேசம் பண்றார். ரிஷபரோட உபதேசம் அத்தியுதமா இருக்கும். பாகவதம் 5வது ஸ்கந்தத்துல. ஏன் வித்புஜான், அதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஜென்மாவா மனுஷனோ கொடுத்தான்? நீ ஒரு நாயாவோ பன்னியாவோ மிருகமாவோ சரீர சுகம் அதுக்கு இருக்கு. விஷயா கலு சர்வதா சியாது. அதுக்கு நீ மனுஷ ஜென்மா எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு நாயாவோ பன்னியாவோ ஆடாவோ மாடாவோ பிறக்கலாமே. கஷ்டான் காமான் ந அர்ஹதே. கஷ்டமான காமங்களை அனுபவிக்கிறதுக்கு இல்ல இந்த மனுஷ சரீரம்.
அதனாலதான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார், உன்னை நீ போய் சத் சங்கத்துல சேர்த்துக்கோ, அதுதான் மோட்ச துவாரம். யோஷித் சங்கி சங்கஸ்ய